அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரிவிக்கப்படுத்துவார். சங்கீதம் 25:14. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். 1 யோவான். நீதிமொழிகள் 17:17. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். சங்கீதம் 22:27. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:13. என் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே, ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே, தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. நீதிமொழிகள் 27:10. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. பூமியின் எவையெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், அவை ஜாதிகளுடைய சந்ததிகள்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். சங்கீதம் 22:27. கர்த்தரிடத்தில் ரசிகம் அவர்களுக்கு பயந்தத்தில் இருக்கிறது, தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவேன். சங்கீதம் 25:14. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுகணி உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. ஒருவர் பெயரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டாகினால் கிறிஸ்து ஒருவருக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:13. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு சூழ்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். சங்கீதம் 22:27. கர்த்தருக்கு பயந்தவரிடத்தில் அவர் ரகசியம்